Hallelujah. James chapter 1 verse 17. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருக்கு உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையும் இல்லை என்று சொல்லும்படியாக வாசிக்கின்றோம். இன்றைக்கு உலக ஆசீர்வாதங்கள் உலகத்திலிருந்து உண்டாகுகிறது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகின்ற அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இட்ஸ் எ குட் கிஃப்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது என்று பார்க்கின்றோம். அது நம்முடைய பிதாவினிடத்தில் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது என்று வாசிக்கின்றோம். ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இந்த உலக ஆசீர்வாதத்தையே அவர்கள் நம்பியிருக்கிறார்கள், அதையே வேண்டுதல் செய்கிறார்கள். ஆனால் நாமோ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நாம் பரத்திலிருந்து வருகின்ற எல்லா நன்மையான ஐயவையும் பரிபூர்ணமான வரத்தையும் நாம் நாடுகிறவர்களாகவும் அதை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கிறபடியினாலே இவைகள் நம்மிடத்தில் வரும்போது உலக ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருவதாக இருக்கிறது. உலகத்தை நம்ம தேடாதபடி தேவனை தேடும்போது தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரமானவைகளாகவும் அது பூரணமாகவும் இருப்பதாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கு சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம், எங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு ஆண்டவரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இது வேதனைகளை கூட்டாது. தேவன் நமக்கு இந்த பூமியில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது நமக்கு வேதனையை கூட்டாது. ஆனால் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்கள் அது வேதனையை கூட்டும் என்று சொல்லும்படியாக பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக நாம் அதுவும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கூட கொடுக்கிறது என்ன என்னவென்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமன்றி பரத்திலிருந்து வருகின்ற அந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஸோ அப்படியாக மற்றவர்களுக்கு இல்லாத சிலாக்கியம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்னை பற்றி சிலாக்கியம் என்றால் இந்த உலக ஆசீர்வாதமும் உண்டு, பரத்திலிருந்து வருகின்ற நன்மைக்கு ஏதுவான பூரண ஆசீர்வாதமும் உண்டு. அதை தான் நம்ம பார்க்குறோம். நாம் எதனாலே விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்றால் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறபடியினாலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். நாமும் ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தோம், உலகத்தின் பிரகாரமாகவே இந்த உலகத்தை தேடி போனோம். கேட்டிங்களா? ஸோ எல்லாமே நமக்கு உலகமாக இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த பின்பு அதை விட்டு நாம் தேவனுக்கென்று இருக்கிறபடியினாலே தேவனிடத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அறியாத தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த தேவனையும் நம்மோடு இடைபடுகிற தேவனையும் நமக்காக வந்த மரித்த தேவனையும் நாம்